ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்காக ஆரவாரமாக காலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. பிரிஸ்காலாம் இல்லை, இல்லை குளிக்கல, இன்னும் ஃப்ரெஷ் ஆகல. நான் தோட்டத்துக்கு போகிறேன். போயிட்டு அப்படியே இங்கேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இந்த பிளாக்ல பார்க்கலாம். அப்படியே வாங்க பிளாக் பண்ணலாம். டைம் கிடச்சிதுன்னா அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை மட்டும் ஒரு அழுத்திக்கிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட்டு துணி பவுட்ரு, இது எண்ணெய். அவ்வளோதான், கிடச்ச எண்ணெயே இவ்வளோதான். எங்களுக்கு 1/2 லிட்டர் தான் இருக்குது. 3 பேருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு கேட்டாங்க, கொடுக்க முடியல. இவன் கிளம்பிட்டாங்க, ரெடியாக எப்போ போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான். நாங்கள் தோட்டத்துக்கு போகிறோம். தோட்டத்துக்கு வந்து மாங்காய் பிடிச்சி போகலான்னு தாங்க வந்தேன். ஊருக்கு போகிறேன்னா எடுத்துகிட்டு போகிறேன். போன டைமாக மாமியார் கேட்டாங்க, எங்கள் அம்மாயுமே கேட்டிருந்தாங்க. சரி அதான் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். இவன் வேற எப்போ ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறதுலே குறியாக இருக்கான். இவன் வேறு மரம் ஃபுல்லாகவே எறும்பு தாங்க இருக்குது. அது ஒன்றும் தாங்க முடியாது. இந்த வந்து பார்த்துருக்கீங்களா அந்த எறும்பை? பார்க்குறதுக்கு கடிக்காத எறும்பு மாதிரி இருக்குது, ஆனால் சக்கை கடிக்குது, வலிக்குது. வின்னு இந்த எறும்பு நெருப்பு எறும்பு. பிச்சாச்சு அதிகமாக இல்லை, சும்மா ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வளைச்சி பிச்சா. எந்த நன்மை இவளுக்கு இதாங்க வேலை. இந்த லெமனை புழிஞ்சு விட்டு ஜூஸாமா சக்கரை எது மாங்காய் மாங்காய் இந்த சைஸ்லேயே வந்து எல்லாமே முத்திடுச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் போய் எடுத்து பாரா ஊருக்கு போயிட்டு வரணுங்க. ஏன்னா 4ஆம் தேதி ஸ்கூல் திறக்குது. அது மாமியார் வர வராங்களாம். அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக வராங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போகிறோம். டைம் அப்படியே அது சரிப்பா, அதை எடுத்துக்கலாம். அவன் கல்யாணம் பண்ண அம்மா அதுக்கு போல இவன் ஒருத்தன் அவங்க வராங்க. அது நம்ம இது சாக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு என்னன்னு கேட்டா ஊருக்கு போகிறதுக்கு நான் தெரியாதனமா சாவி எல்லாம் மாமியார்ட்ட கொடுக்கல. 3 பூட்டு போட்டுன சாவியை ஃபுல்லா நான் எடுத்துருந்தேன். இதை ஒரு சாக்கா வச்சு கிளம்புறான் ஊருக்கு. சரி போ, அங்க இருந்துட்டு என்ன பண்றோம் கொடுக்க முடியலங்க, மறந்துட்டோங்க. ஏன் நீ ஞாபகப்படுத்துறது இப்ப உக்கானே பேசுறல, அப்ப ஞாபகப்படுத்திருந்தீங்கன்னா சிவா அப்புறம் கமெண்ட்ல வந்து ஏதோ ஒரு சோகம் தெரியுது சிவா பேஸ்ல மூக்கணும்டா அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு சிவாட்டியே கேட்கணும். என்ன சிவா நீ சோகமா இருக்க? மூக்கரிக்குதா? நடிக்காதரா. இப்ப மைண்ட் செட்ல இருப்பான் என்னன்னு தெரியல. கிளம்பிட்டு இருக்குங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறா. எண்ணெய் ஆடிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா, நான் கூட 4 லிட்டர்னு தப்பா சொல்லிவிட்டேன். 3 லிட்டர் தான் கிடக்கு. இவங்க அம்மாவுக்கு அவங்க அக்காவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு 6 லிட்டரு. நான் என்னையே தட மாட்டேன் மோஸ்ட்லி தலையிலான. அதனால எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்சம் வெயில் இறங்கிட்டுமே போகலாம். இப்போ வெயிலில் போனால் ஒன்றும் தாக்கி பிடிக்க முடியாது. லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கலாம் போகிற வகையில் குடிக்கிறதுக்கு. அதான் ஃப்ரீசரில் போட்டு ஐஸ் கட்டியாக மாற்றி வச்சிருக்க போல. உங்கள் அம்மா எப்போ உண்மையை சொல்லு. எங்க அம்மா நைட்டு தான் பேசிடுவாங்க. போன வாரமே சொல்லிட்டா ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் ஒரு டைம் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மாய்க்கும் அது இல்லாம போன் அடிச்சு பார்த்தா செல்லு சுவிட்ச் ஆஃப். ரொம்ப நாளா ஆச்சு. அவங்க வேணுன்னே செல்ல சுவிட்ச் ஆன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சார்ஜும் போட தெரியாது. எங்கேயா கிடக்குது போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த கம்மியில இருந்து அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சல் பண்றாங்கப்பா, அதனால நான் போனை ஆன் பண்ணலன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. போய் பார்த்துட்டு அவங்களும் பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு போயிட்டு வந்தா எப்ப போறோமோ என்னமோ தெரியும். என்ன பண்றாங்க மட்டும் பாருங்க. சொரக்கா இருக்கான், அதை எடுக்கிறாங்க இப்ப அவங்க. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, என்ன பண்றீங்க? என்னடி சாமி எடுக்கிறீங்க? குழம்பு வைக்க போறீங்களா? அம்மாக்கு ஹெல்ப் பண்றீங்களாடி? ஹெல்ப் பண்றீங்களா? எந்திரிக்கிறாங்கிற பேர்ல உழுந்துட்டே இருக்கிறாங்க. அதுதான் பக்கத்துலயே உட்காந்து குப்பையெல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கிறா. சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுக்கு தான் சாப்பாடு இல்லை. நீ எதுவுமே ரெடி பண்ணல. சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம கோதுமை மாவு கொஞ்சம் கிடக்காது. எதுக்கு இத்தனை நாள் போட்டு வச்சிருக்கலாம்? ஏதாவது கேட்டா ஐயோ ரொம்ப அக்கறை தான். அப்படியே நீ கோதுமாவு சாக்கு சொல்றேன் சோறாக்காதுக்கு. அதாவது நான் வந்து வீட்டுல 2 இல்ல 3 குழந்தைங்க. இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட அவங்கள மாதிரிதான் எல்லாம் எங்களை சமைச்சு போடுறா. மற்றபடி எவ்வளவு அந்த இதெல்லாம் இருக்காது. எதாவது சேர்த்து பண்ணணும் என்னன்னு தெரியாது. என்ன பண்றான்னு தெரியல. பழையசாதான் இருக்கு. போ எனக்கு பசிக்கல, கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாகி ஊருக்கு போற குஷியில சாப்பாடு ஆகல. சாயங்காலம் போனா சொல்லிட்டேன். இப்போ எந்திரிச்சு மேடம் தக்காளி சாதம் ஆக்க போறாங்களாம். ஏன்னா தக்காளி ஊருக்கு போனா வீணா போயிடுமே, காலி பண்ணிட்டு போயிடலாம். அதான் நம்ம பிளான் பண்ணிருக்க. நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு பொரியல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. அங்க மிக்ஸி இருக்குல்ல உங்க அம்மா வீட்டுல? எல்லாத்தையும் இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி போயிட்டு எத்தனை நாள் தங்குவோமா? எத்தனை நாள் தங்குவோம்? சொல்லிட்டார்.
போய் இருந்துட்டு வருங்க. கடுப்பா இருக்கு. அவனுக்கு ஸ்கூல் திறக்கறாங்கல்ல, வேற எங்க போறோம்? அவங்கதான் போகணும். ஸ்கூல் தான் போவோம். அதுக்கு இன்னும் முடிவே எடுக்கல. ஆமா, கடைசி 2-3 நாள் வரையும். சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. ஏதோ புதினா சாதம்னா தக்காளி புதினாவெல்லாம் போட்டு அரைச்சி இது வீணா கூட ஏதோ ரெடி பண்ணி வச்சுட்டா. அதான் சாப்பிட்றேன். சிவாவும் பாவம் பசி காலில் வந்து மணி இப்போ 1 ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்றோம் காலை சாப்பாடு. எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு எதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. மேடம் அடிக்கல வெயிலுக்கு ஃப்ரீயாக சட்டை கிட்ட எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுருக்குறோம். கிளம்புறோம். அப்படியே கிளம்பிட்டு நம்ம ஊருக்கு போய் அந்த விளாக் கண்டிப்பாக பண்ணலாம். பாய்ங்க.